நீங்க ஜீனிஸா இல்லாட்டி நீங்க ஜீனிஸா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்ப நான் சொல்ல போற ஹேபிட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. நம்பர் 1, ஜீனிஸ்லாம் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் மறந்துடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்சி உங்களுடைய பர்த்டே, நேத்து என்ன சாப்பிட்டாங்க, என்ன ஷர்ட் போட்டாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. ஏன்னா அவங்க செய்யற ஒரு விஷயத்து மேல அவங்களுடைய ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இருக்கிறதுனால மத்ததை பத்தி எதையுமே ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. நம்பர் 2, அவங்களுடைய லுக்ஸை பத்தி சுத்தமா கவலைப்பட மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் அண்ட் ஹேர் ஸ்டைல பார்த்தீங்கன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரியே இருக்காது. நம்பர் 3, ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. அவங்க செய்யற ஒர்க்ல எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்கள சுத்தி என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது. இடியே விழுந்தாலும் எதை பத்தியுமே கவலைப்படாம அவங்க செய்யற ஒர்க்ல தான் அவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸும் இருக்கும். நம்பர் 4, நைட்ல ரொம்ப நேரம் முழிச்சிருப்பாங்க. அவங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்லாம் பாத்தீங்கன்னா நைட்ல தான் பண்ணுவாங்க. ஏன்னா நைட்ல தான் அவங்களுடைய பிரெயினே ரொம்ப நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். நம்பர் 5, ஜீனிஸோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். மத்தவங்களோட ஈஸியா பழக மாட்டாங்க. ஏன்னா மத்தவங்களோட பேசுறதுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா தான் ஃபீல் பண்ணுவாங்க. சோ கைஸ், நான் சொன்ன ஹேபிட்ஸ்லாம் உங்ககிட்ட இருந்தா நீங்களும் ஒரு ஜீனியஸ் தான்.